ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்காசி திருமலை குமாரசாமி கோயில் பற்றிங்க. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பண்பொழி அப்படிங்கிற இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலை இந்த கோயில் இருக்குது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. இங்கே மூலவரான முருகப்பெருமான் பாலமுருகனாக நமக்கு காட்சி தராரு. இவரை வந்து திருமலை முருகன், திருமலை குமாரசாமின்னு எல்லாரும் அழைக்கிறாங்க. திருமலை முத்துக்குமாரசாமி கோயிலுக்கு 2 வழியாக வரலாங்க. படி வழியாக வரலாம். 625 படி இருக்குதுங்க. இப்போ வந்து கார் போகிற மாதிரி மலைப்பாதையும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு அழகான மலைப்பாதைங்க. குற்றாலத்தின் சாரலும் இந்த மலையோட அழகும், மலைப்பாதை அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பிரசித்தி பெற்ற ஸ்தலங்க. தைப்பூசம், வைகாசி விசாகம்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறும். தங்கத்தேரும் இங்கே இழுக்கிறாங்க. இந்த கோயில் இதுல காமிச்சிருக்காங்கக்கா. இந்த மாதிரி அந்த புஷ்பா படத்துல காமிச்சிருப்பாங்க. இங்க நின்று டான்ஸ் ஆடிருப்பாங்க, மேல கோயில் காமிச்சிருப்பாங்க. என்ன படத்துல? புஷ்பால அந்த வள்ளி சங்கம் இருக்குல்ல, ஸ்ரீவள்ளி. செருப்பு கழண்டு போக முடியல அவனுக்கு ஆடும்போது. அது பின்னால ஒரு மலை ஒண்ணு இருக்கு பாரு கோயில். ஆமாக்கா, இதுதான் வந்து இந்த படம். ஏங்க அவனுக்கு லொகேஷன் தானே, அவன் இங்க எடுத்தா என்ன. அப்புறம் அந்த படத்துல நிறைய சீன் எடுத்திருக்காங்க. அதுல அவன் ஃப்ரெண்ட ஒரு சீனு இழுத்துட்டு வருவான்ல, கையை பிடிச்சி படிக்கட்டு தரத நிறுத்திட்டு வருவான் சீனு. அக்கா இந்த ரோடு தான்க்கா இந்த இது 5 இந்த படத்துல முதல்ல படத்துல வந்து அந்த பாட்டு முடிச்சு கோயில் தெரியுதா? அந்த லொகேஷன் இவ்வளவு அப்புறம் எதுக்கு வண்டி நிறுத்திருக்காங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் வெளியில வர்றதே வேஸ்ட். நீ போன் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நானும் பாக்கியவும் பேசிட்டு உட்கார்ந்திருந்தேன். அவருக்கு இங்க இருந்து அதை எடுத்துட்டு இருக்காரு மேல. ஓ சூப்பரா இருக்கு. நீ அதுக்கு அந்த இதுல பாருங்க. முன்னாடி ஒரு காலத்துலங்க பூவன் பற்றங்கிறவர் வந்து இங்கே வேல் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. புளி மரத்தடியில் வந்து காளி மட்டுமே இருந்திருக்காங்க. பூவன் பற்றோட கனவுல வந்து நம்ம முருகப்பெருமான் இங்கே வேல் வச்சு மட்டும் கும்பிட்டுட்ருக்கீங்க, நான் என்னோடய திருவுருவம் வந்து இங்கே திருமேட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போய் பந்தள மன்னர் அப்போ இந்த இடத்த ஆண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொன்னாங்க. மன்னரும் மக்களும் பட்டரும் எல்லாம் அந்த இடத்துக்கு போய் முருகன் கனவுல சொன்ன மாதிரி எறும்பு எந்த இடத்துல ஊறுதோ அந்த இடத்துக்கு போய் தோண்டியிருக்காங்க. அப்போ வந்து முருகப்பெருமான் சிலை வெளியில் வந்திருக்குதுங்க. முருகனோட சிலையை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த கோடாரி பட்டு முருகனோட மூக்கில் வந்து லேசான குட்டிய ஒரு வெட்டுக்காயம் விழுந்திருக்கு. அதனால இந்த முருகனுக்கு வந்து மூக்கன்னு ஒரு பேர். இங்கே வந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மூக்கன், மூக்காண்டி, மூக்காயி அப்படின்லாம் பேர் வச்சு கூப்பிடுறாங்க. 1784 1854 காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் திருவருட்செல்வர் சிவகாமி அம்மையாரும் அவருடைய கணவர் கனகமுத்து அப்படிங்கிறவங்க இந்த ஊரில் வாழ்ந்திருக்காங்க. வசதியானவங்க இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால இவங்க முருகனையே தன்னோட குழந்தையாக நினச்சி இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற குளத்தில் வந்து சப்த கன்னிகள் இருக்காங்க. எப்பயுமே சிவன் கோயிலில் மட்டும்தான் சப்த கன்னிகள் இருப்பாங்க. இங்கே இது வந்து ஒரு விசேஷம். அரச மரம் இங்கே இருக்குங்க. பிள்ளையார் அரச மர பிள்ளையார் இருக்கார். புளிய மரம் அதில் தான் வந்து காளி தேவி இருக்காங்க. இந்த குளத்தில் வந்து பூஞ்சனை அப்படின்ற இலக்கியத்தில் வந்து இந்த பூ இருக்குங்களாம். பூ பூக்கும்னு இலக்கியத்தில் நம்ம இலக்கியத்தில் இருக்குதான். அதை வந்து சப்த கன்னிகள் வந்து முருகனுக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு இங்கே வந்து சொல்கிறாங்கங்க. கோயிலை வந்து பந்தலராஜா அப்படிங்கிறவரும் கட்டியிருக்கிறதா புனரமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் தான் ஐயப்பன் கோயிலையும் கட்டினவருங்க.
அவ்வளோதான், அருமையான கோயிலுங்க. இதுதான் அந்த படி. அருமையான ஏரியா. உண்மையிலுமே சுற்றிலும் அந்த தென்னை மரம் இங்கேருந்து பார்க்கும்போதே அழகாக தெரியுது. நிறைய ஷூட்டிங்கும் எடுக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம். இது வந்து 16 படி இருக்குதுங்களா. இந்த 16 செல்வங்களை குறிக்குமா இந்த பிள்ளையார் மேலே படியில் ஏறி போய் பார்க்குறது. அதுக்கப்புறம் இது காசி விஸ்வநாதர் தென்காசி அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நேர கோயில்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்கு நம்ம நேரம் மாற போறது ஓரமா நேரம் மாற போறது இல்ல. சாமியா சரி அடுத்த அம்மா அடுத்த பௌர்ணமிக்கு வரும்போது கல்யாணம் முடிச்சு இது ஏதோ காலதேவி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 11 முறை இடம் வளம்னு வராங்க. பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இங்கே பயங்கர கும்பலாகவும் வராங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சாலும் நடக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நம்பிக்கை. நாங்கள் நைட்டு 10-11 மணி இருக்குங்க இந்த இடத்துக்கு போனோம். அப்பயும் அத்தனை பேர் பௌர்ணமியான நாங்கள் போன அன்னைக்கு சரியான கும்பல். காலச்சக்கரம் மாதிரி இருக்குது, அதுக்கு முன்னாடி சாமி இருக்குங்க. அந்த காலச்சக்கரத்துக்கிட்ட நம்ம நின்று நம்ம வேண்டிதான் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. Thank you. Please subscribe our channel.